என் மகனை கூப்பிட்டுவாங்க, அவன் நாக்க வெட்டுறேன். நான் ஒரு முன் உதாரணமாக ஆக்க விரும்புகிறேன். எனக்கு பின்னால் என்னுடைய சஹாபாக்களை எவனாவது இயேசுவானே ஆனால் நாக்கு அறுக்கப்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக என்னுடைய மகனுடைய நாக்கை நான் அறுக்கிறேன் என்றார்கள். இவங்க சத்திய சஹாபாக்குங்க. மிக்தாத் என்ற ஒரு சஹாபியை கொஞ்சம் கடின சொன்ன உடனே ரசூலுல்லாவுடைய தோழரை பேசுவதற்கு மகனுக்கு உரிமை இல்லை என்று எடுத்து சொன்னவர்கள் தான் ஹஜ்ரத் உமர் அவர்கள். இன்னைக்கு அந்த சஹாபாக்களை பத்தி என்னன்னு சொல்ற? பொய்யன்கிற, ரவுடிங்கிற, ஏமாத்தினவங்கிற, அம்ர் இப்னு ஆஸ ரவுடிங்கிற, எத்தனை சஹாபாக்களை காயப்படுத்திருக்கிறேன். எப்படியெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ள ஆளா நீயே? நான் உங்களுக்கு விமர்சிக்கிறதுக்கு உண்டான தகுதி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லலையா? அல்லாஹ் ஃபி அஸ்ஹாபி லா தத்தகிதுஹும் கரஸம் மின் பாதி. எனது சஹாபாக்களை எனக்கு பின்னால் விமர்சிக்காதே என்று நபி சொன்னாங்களே, இது நபி சொல்ல உனக்கு படலையா? நீ என்ன ஹதீஸ் மேல அமல் செய்கிறாள்? நீ என்ன குர்ஆன் ஹதீஸுக்கு கூடிய திட்டம் நடத்தக்கூடிய ஆள்? அருமை சோதர்களே, சஹாபாக்களுடைய விஷயத்தில் ஹஜ்ரத் சையதுனா இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்கள் சொன்னார்கள், இதா ராய்தர் ரஜுல யذ்குரு அஹதம் மின் அஸ்ஹாபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸூயின் ஃபத்தஹிமுஹு அலல் இஸ்லாம். ஹஜ்ரத் அஹ்மத் சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய நபி தோழர்களாகிய சஹாபாக்களை தீய வார்த்தைகளை கொண்டு ஒருவன் சொல்லுவானே ஆனால் அவன் முஸ்லிமாங்கிற விஷயத்திலேயே சந்தேகப்படுங்க என்றார்கள் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். இப்போ இந்த ஆளுகளை முஸ்லீம் எப்படி சொல்றது? நான் பல வருஷத்துக்கு முன்னால கடைநல்லூர்ல நினைக்கிறேன், அப்பவே அறிவிப்பு கொடுத்து இவர் நம்ம லிஸ்ட்ல இல்லை, அண்ணே முஸ்லிம்களுடைய லிஸ்ட்ல கிடையாது. நான் அப்பவே சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி எந்த அவர்தான் சொன்னாங்க, ஒரு பிஜேபி காரை எழுதியிருந்தா விட்டுருப்போமா? மாற்று மதத்துக்காரன் இந்த மாதிரி எல்லாம் சஹாபாக்களை பேசியிருந்து ரசூலுல்லாவை பேசியிருந்தா விட்டுருவோமா? விடமாட்டோம். பேர் இஸ்லாமிய பேர் வச்சுட்டதுனால, தனக்கென்று அடிதடிக்கு சில ஆட்கள் இருக்கிறதுனால, இளைஞர்கள் இருக்கிறதுனால, ஆளு அம்பு படைபலம்ங்கிற காரணத்தினால மேடை போட்டி பேசுறியே, தகுமா? அடுக்குமா? இதுதான் நபி வழியா? இப்படித்தான் நபி சொல்லிக் கொடுத்தார்களா? சஹாபாக்களை அபூபக்கர் ராமசாமிக்கு அந்தஸ்துல வையுண்டு, அஃதலுல் பஷரி பாதல் அன்பியா பித்தஸ்தீக், மனித சமுதாயத்தில் நபிமார்களுக்கு அடுத்த உச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அபூபக்கரை அவர்களுடைய தீனுடைய விளக்கத்தை, மார்க்கத்துடைய விளக்கத்தை ராமசாமியுடைய மார்க்க விளக்கத்துக்கு சமமா ஆக்கிற ஆளா இருந்தா நீ ஒரு மொக்கச்சாமியா இல்லையா? நீ முஸ்லிமுடைய பேர் வைக்கலாமா? போயிட வேண்டியதான அந்த பக்கம் மாறி. என்னத்துக்கு எங்களுக்கு சோதனையா இருக்கிற?